2024ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று நடைபெற்ற நிலையில் ஆளுநர் வெளிநடப்பும் செய்தார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உரையை இன்று ஆற்ற உள்ளார். குறிப்பாக துணைத் தலைவர் இருக்கையில் பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பார் என்று நேற்று சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியிருந்த நிலையில் வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நேரடியாக சபாநாயகர் அப்பா அவர்களின் அறைக்கு சென்றுவிட்டுதான் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எம்எல்ஏக்களும் பேசியிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் துணைத் தலைவர் இருக்கையில் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கையை மாற்றாமல் இருந்தால் நிச்சயமாக இன்று வெளிநடப்பு செய்யப்படுவார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் சபாநாயகர் அப்பா அவர்கள் மக்களின் குறைகளை கேட்பதற்காகத்தான் எதிர்க்கட்சியாக உங்களை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களது சுயநலத்திற்காகவும் அரசியல் ரீதியாகவும் உள்கட்சி விவகாரங்களை பற்றி சட்டசபையில் பேசுவது எந்த ஒரு நியாயமும் கிடையாது என்றும் தற்பொழுது சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்களின் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வெளிநடப்போ அல்லது சட்டத்திற்கு புறம்பாக பேசுவதோ சட்டப்படி குற்றம் என்றும் சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திற்கு வரும்போதெல்லாம் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கையையும் துணைத் தலைவர் பதவியையும் மாற்ற வேண்டும் என்று கூறுவது எதற்காக? திமுகவின் ஆட்சியை பற்றி பேசாமல் மக்களின் குறைகளை பற்றி பேசாமல் சுயநலத்திற்காக பேசுவது எதற்காக என்று ஆளுநர் சபாநாயகர் அவர்கள் பேசுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவரை அந்த பதவியில் இருந்து மாற்றுவதால் சட்ட ரீதியாக பல பிரச்சனைகள் வரும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று எனக்கு தெரியவில்லை என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் இன்று பன்னீர்செல்வம் அவர்கள் துணைத் தலைவர் இருக்கையில் தான் இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவிலிருந்து முழுமையாக பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினால் மட்டும்தான் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.